அவர் உயிரோட இருக்கிற நேரத்திலேயே எனக்கு அடுத்து இவர் தான் சுப்ரீம் லீடர்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டார். அந்த மக்கள் மத்தியில அதை வீடியோ பதிவாகவும் பதிவு செஞ்சு அதை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க ஈரான்ல இருந்து. அவர் இருக்கும் பொழுது என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா, எனக்கு பிறகு இந்த இடத்தில் சுப்ரீம் லீடராக என்னுடைய மகன் முஜித்தபா காமினி என்பவர் செயல்படுவார்னு அவர் அறிவிச்சதுனால அடுத்த செகண்ட்லயே பதிலடி கொடுக்கிற பொறுப்பை இவர் முஜித்தபா ஏத்துக்கிறார். முஜித்தபா காமினிங்கிறவர் ஏத்துக்கொண்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைச்சாங்கல்ல, அதே உத்தரவு போடக்கூடிய இடத்துல இவரை விட தீவிரமான ஒரு ஆள் யாரு மகன்காரர் அவருடைய கூட இருந்து பயிற்சி எடுத்தவர். எல்லா விதமான இவருக்கு தெரிஞ்ச எல்லா நுணுக்கங்களும் அவருடைய மகனுக்கும் தெரியும். அந்த மாதிரி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுபோக ஈரான்ல அடுத்த தலைவரை முந்தின ஒரு தலைவர் நியமிச்சாருன்னா அதை ஏத்துக்குருவாங்க, மறுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அவங்க மத கோட்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இருந்த இமாமா இருந்தவரை இவர் தான் இமாம் என்று நியமித்து விட்டார் என்று சொன்னா அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே இருக்காது. இப்ப சட்டபூர்வமாக அடுத்த செகண்ட்லயே இந்த முஜித்தபா காமினி என்பவர் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயிட்டாரு. ஆயிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, பதிலடி கடுமையா இருக்கும்னு அவர் சொன்னதை நிறைவேற்றுற விதமாக இங்க தாக்குதல் நடத்தி முடிக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, பதிலடி ஆரம்பிச்சிடுறாங்க. 2 மணி நேரத்துக்கு மத்தியிலேயே ஒரு 150க்கு மேற்பட்ட ஏவுகணைகளும் ட்ரோன்களையும் முதல்ல இஸ்ரேல் நோக்கி அனுப்புறாங்க. அப்ப அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா, இன்னொரு வேலையும் செஞ்சாங்க. அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இவரையும் கொலையும் பண்ணிவிட்டு அங்க உள்ள அந்த தொழில்நுட்பத்தை நாங்க ஏவுகணை தொழில்நுட்பத்தினுடைய அந்த இதை நாங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டோம், அவங்களால ஏவ முடியாது, அவங்க ஒரு பக்கம் ஏவுனா வேற பக்கமே விழுவும், அதை நாங்க கமாண்ட் பண்ற அளவுக்கு அதை கைப்பற்றிட்டோம் என்று சொல்லி ட்ரம்ப் சொன்னார். இந்த தாக்குதலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈரான்ல உள்ள எல்லா ஏவுகணைகளையுமே ஏஐ மூலமாக நாங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, ஈரானால் ஏவ முடியாது, ஏவுனா எங்கேயாவது போய் விழுந்துரும், அது அவங்க ஏவுவாங்க, இவங்க திசையை இவங்க தீர்மானிப்பாங்க அப்படின்னு நாங்க கையில எடுத்துனோம்னு சொல்லி வர பகிரங்கமா அறிவிச்சாரு.